வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். இனிமே நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளே நாம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு காலை உணவு, மதிய உணவு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஈவினிங் ஆனால் லைட்டாக பசிக்கும், வயிறு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் மனசு வேண்டாம் வேண்டாம் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லும். மனசு சொல்கிறதையும் மீறி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். கொஞ்சமாக சாப்பிடுவோமே அப்படின்னு ஒரு பஜ்ஜி இல்லை ஒரு போண்டா இல்லை ஒரு முறுக்கு அப்படின்னு ஆரம்பிப்போம். எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் கட்டிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஏண்டா சாப்பிட்டோம் நம்ம அப்படின்னு. சில பேர் சாப்பிட்டதை வாமிட் கூட பண்ண நினைப்பாங்க. அது பேர் அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்னு பேர். சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கணும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயட்டில் இருக்கிறவங்க, அதாவது தன் உடல் பருமனை குறைக்கிறதுக்காக டயட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய 5 ஸ்நாக்ஸ், குறிப்பாக சொல்லப்போனால் 100 கலோரிஸ்க்கு கீழே உள்ள 5 ஸ்நாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவைப்படுது அப்படின்னா 2000லேருந்து 2500 கலோரிஸ் தேவைப்படுது. இது அவரோட ஹைட்டை பொறுத்தும் வெயிட்டை பொறுத்தும் வித்தியாசப்படும். ஒரு கணக்குக்காக 2000 கலோரிஸ் தேவைப்படுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவர் எடை குறையணும் அப்படின்னா அவர் அதிகபட்சமாக அட்லீஸ்ட் 1800 கலோரிஸ் தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இப்போ தேவைக்கு 200 கலோரிஸ் கம்மியாக தான் சாப்பிட்றாரு. இது போல் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தார்னா கண்டிப்பாக அவர் எடை குறையும். ஆனால் அதே சமயம் 2000க்கு மேலே ஒரு 2200 இல்லை 2300 சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா அவர் எடை கூட தான் செய்யுமே தவிர குறையாது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக அவர் டெய்லி சாப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் எப்போதுமே நம்ம ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது 100 இல்லை 200 தாண்டக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கேக் சாப்பிட்றீங்க, அது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு கேக் இல்லை சமோசா சாப்பிட்றீங்க. கேக் 300 கலோரிஸ், சமோசா 200 கலோரிஸ். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவே 500 கலோரிஸ் ஆயிடுது. இப்போ மீதி எவ்வளவு இருக்குது? நீங்கள் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாத்தையும் சேர்த்தா 1300 கலோரிஸ்குள்ளே தான் நீங்கள் அடக்கணும். இது கண்டிப்பாக முடியாது. அதனால் எப்போதும் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது 100 இல்லை 200 கலோரிஸை தாண்டக்கூடாது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி படி, அதாவது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியை படி, அதாவது ஸ்நாக்ஸ் என்பது a small amount of food taken in between the meals. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, a small amount of food taken in between the meals. இந்த இன்பிட்வீன் மீல்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னம்னா, நம்ம டிவைடடாக நிறையா மீல் சாப்பிட்றது நல்லது தாங்க. அதாவது காலை உணவு கொஞ்சமாக சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு 11 o'clock ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக சாப்பிடுவோம், அப்புறம் மதிய உணவு கொஞ்சமாக சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் இரவு உணவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிவைடட் மீலாக சாப்பிட்றது நல்லது தான். இரண்டாவது நன்மை, அதாவது ரொம்ப நேரம் பசியோடு இருக்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு மதிய உணவு சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா இரவு நேரம் வரையும் ரொம்ப நேரம் பசியோடு இருந்தால் அதிகமாக தான் சாப்பிடக்கூடிய நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதனால் இன்பிட்வீன் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இரவு உணவையும் குறைச்சி தான் சாப்பிடுவீங்க. தீமை என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னம்னா, நமக்கு இந்த டீப் ஃப்ரைனாவே பிடிக்கும். அதனால் இந்த டீப் ஃப்ரை சாப்பிட்றது தான் தீமை. அது போண்டா பஜ்ஜின்னு சாப்பிட ஆரம்பிச்சிரும். அதுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல தீமை. அதனால் எப்போதும் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கணும். சரி, ஸ்நாக்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், லோ கலோரிஸாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், அதுக்கு மேலே ஃபில்லிங்காக இருக்கணும். இப்போ அந்த 5 ஸ்நாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஸ்நாக் பஃப்டு ரைஸ், பொரி தாங்க. அதாவது பொரி அப்படிங்கிறது ரைஸில் தான் எடுக்கப்படுது. 100 கிராம் பஃப்டு ரைஸில், அதாவது பொரியில் கிட்டத்தட்ட 400 கலோரிஸ் இருக்குது. 400 கலோரிஸா சார் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம 100 கிராம் பொரியை சாப்பிடவே முடியாது. அதிகபட்சமாக 20 கிராம் தான் சாப்பிட முடியும். அதில் 80 கலோரிஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே அதில் ஜாஸ்தியாக அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது.
சார் பொரி ரொம்ப பிளெயினாக இருக்கே சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே உப்பு, மிளகாப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா பொரி மாதிரி சாப்பிட்லாம். இது சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். செகண்ட் ஹெல்த்தி ஸ்நாக் மக்கானா, லோட்டஸ் சீட். சார் இந்த ஸ்நாக்ஸ்ன்னு நான் குறிப்பாக எடுத்துக்க மாட்டேன் சார். ஆனால் யாராவது வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டோ இல்லை படம் பார்த்துக்கிட்டோ என்ன அறியாமலேயே ஏதாவது மிக்சரோ இல்லை முறுக்கோ நிறையா சாப்பிட்ருவேன் சார், என்னை மீறி நிறையா சாப்பிட்ருவேன் சார் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஹெல்த்தி ஸ்நாக் மக்கானா தாங்க. ஏன் அப்படின்னா குறைந்தபட்சம் 30 கிராம் தான் சாப்பிட முடியும். இல்லை நீங்கள் அதிகபட்சமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 100 கிராம் இல்லை 150 கிராம் மேலே சாப்பிடவே முடியாது. 100 கிராம் மக்கானாவில் உங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னா 90 கலோரிஸ் தான் இருக்குது. இதில் ஃபேட் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 0.5 கிராம்ஸ் தான். ப்ரோட்டீன் 4 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே கேலிக் ஆசிட், குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு 2 ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கானா அப்படிங்கிறது நல்ல ஃபில்லிங்கான டைம் பாஸிங்கான ஹெல்த்தி ஸ்நாக். தேர்ட் ஹெல்த்தி ஸ்நாக் மசாலா பப்பட். அதாவது மசாலா பப்பட்டுக்குனே பப்பட் தனியாக விற்குதுங்க. அது வாங்கி நம்ம குக் பண்ண வேண்டிதான். குக் பண்ணுறத தயவு செய்து மைக்ரோவேவ் ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டுறதோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸுக்குன்னு சாப்பிட்றதுனால மைக்ரோவேவ் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ரோஸ்ட் பண்ண பப்பட்டோட கலோரிஸ் எவ்வளோ தெரியுமா? 15லேருந்து 30 தான். அதாவது சைஸை பொறுத்து இது வித்தியாசப்படுது. இது ரவுண்டாகவும் கிடைக்கும், ரோல்டாகவும் கிடைக்கும், இல்லை கோன் ஷேப்டாகவும் கிடைக்கும். இப்போ அது மேலே கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், கேரட், பீட்ரூட் எல்லாமே நம்ம துருவி போட்டுக்கலாம். இதுக்கும் மேலே டேஸ்ட்டாக வேணுமா நீங்கள் சீஸையும் துருவி போட்டுக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு ஃபில்லிங்கான டேஸ்ட்ஃபுல்லான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி. ஃபோர்த்து ஸ்நாக் பாப்கார்ன். பாப்கார்னா சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தாங்க. பாப்கார்னை பொறுத்தவரை அவன் உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் தொப்பை குறையறதுக்கு வில்லனா ஹீரோவா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா அதோட குக்கிங்கை பொறுத்து தான் அவன் வில்லனா ஹீரோவாங்கிறது முடிவு பண்ணுறது. நீங்கள் தேட்டரில் வாங்கி சாப்பிட்ற பாப்கார்னோ இல்லை ரெடிமேடாக பேக்கெட்டை பிரித்து கொட்டி அப்படி பாப்பாகிற பாப்கார்னோ எல்லாமே உங்கள் ஹெல்த்துக்கு வில்லன் தான். வீட்டில் செய்கிற ஏர் பாப்டு பாப்கார்ன் தான் ஹீரோ. தேட்டரில் வாங்கி சாப்பிட்றமே பாப்கார்ன் அது எவ்வளோ கலோரிஸ் அம்மா? 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 600 கலோரிஸ். கேட்கும்போதே ஹார்ட்டில் அடைக்கிற மாதிரி இருக்குங்க. வீட்டில் செய்கிற ஏர் பாப்டு பாப்கார்னில் பட்டர் ஆட் பண்ணுறதில்ல, சால்ட் ஆட் பண்ணுறதில்ல, சீசனிங் ஆட் பண்ணுறது இல்லாதனால பெஸ்ட்டு ஸ்நாக் அப்படின்னு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லுதுங்க. வீட்டில் பண்ணி ஏர் பாப்டு செய்கிற பாப்கார்னோட கலோரிஸ் எவ்வளோ தெரியுமா? 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 30 கலோரிஸ் தான். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதுக்கு மேலே பாப்கார்ன் அப்படிங்கிறது ஹோல் கிரெயின்லேருந்து வரதுனால ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, அதனால் ஃபில்லிங்காக இருக்கும். ஃபிஃப்த்து ஸ்நாக் பாயில்டு எக் மசாலா. சார் இந்த பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிடுவோமே அதுவா சார் அப்படின்னு அங்கே போயிடாதீங்க. அதை பற்றி நான் சொல்லுங்க. பாயில்டு எக் மசாலானா ஒரு எக்கை பாயில் பண்ணி கட் பண்ணி அதில் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகமையும் சேர்த்து கட் பண்ணி பெப்பர் அண்டு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் பாயில்டு எக் மசாலா. நான் எக்கோட நன்மையை பற்றி எக்கச்சக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்கிறேன். ஒரு பாயில்டு எக்கில், அதாவது ஒரு முட்டையோட கலோரிஸ் எவ்வளோ தெரியுமா? 75 கலோரிஸ் தான். இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 0, சுகர் வேல்யூ ஏற்றவே ஏற்றாது. அதனால் சுகர் பேஷண்ட், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். அதுக்கு மேலே நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. செட்டைட்டி இண்டெக்ஸ் ஜாஸ்தியாகவும் எக் மூலமாக நமக்கு கிடைக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால செட்டைட்டி இண்டெக்ஸும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடனே பசி ஏற்படாது. அதனால் இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஹெல்த்தி ஸ்நாக் தான். நான் இப்போ சொன்ன இந்த 5 ஸ்நாக்ஸுமே 100 கலோரிஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். இல்லை சார் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஹெல்த்தியாக இருந்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 சொல்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் சாலட், சுண்டல் வெரைட்டிஸ், ராகி கொழுக்கட்டை, ரோஸ்டட் சன்னா, ரோஸ்டட் மூங் தால், இது எல்லாமே 100 கலோரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுவும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். நான் இப்போ சொன்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ற வறுத்ததுக்கும் பொரிச்சதுக்கும் டேஸ்ட்டில் கம்மி தான்.
எப்போதுமே உணவு என்பது வயிற்றுக்கு குறைவாக இருக்கணும், ஆனால் மனதுக்கு நிறைவாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.